அதே சாத்தாங்குளம் நிகழ்வில் கொலை நடந்தப்ப கனிமொழி வந்தார். ஓராண்டு அஞ்சலி செலுத்துவதற்கு கனிமொழி வந்தார். ஏன்னா அப்பெல்லாம் அந்த சமுதாயத்தினுடைய வாக்கு கனிமொழிக்கு எம்பிக்கு தேவை, இப்போ தேர்தலுக்கு தேவை. ஏன் இப்போ கனிமொழி அவர்கள் வந்து இவங்க ஒரு ஆறுதல் கூட சொல்லலை? உங்கள் அண்ணன் தான் பிஸியாக இருக்காரு, ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது, தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஏமாற்ற வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்திருக்கலாமே. திரு ஸ்டாலினுடைய புதல்வர் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? துணை முதலமைச்சர் தமிழ்நாடு உதயநிதிங்கிறவர் ஏன் இப்போ ஊமையாக போயிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன் அவங்க வரல? அன்றைக்கு ஓராண்டு நினைவஞ்சலி, ஜெயராஜ் பெனிக்ஸினுடைய நினைவஞ்சலிக்கு கூட தவறாமல் சென்ற கனிமொழி அவர்கள் ஏன் நீங்கள் இங்கே வரவில்லை? அன்றைக்கு சாத்தான்குளம் அந்த நிகழ்வில் தவறு செய்த எஸ்ஐ உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதிமுக ஆட்சியிலே அவர் கம்பி எண்ணர். இப்பவும் அவர் ரிமாண்டில் தான் இருக்கார். உங்களிடத்தில் ஆட்சி வந்து இன்றைக்கு 4 வருடம் ஆகிருக்கு. நீங்கள் சோற்றிலே உப்பு போட்டு சாப்பிடுவராக இருந்தால் அந்த எஸ்ஐயை நீங்கள் நேரம் கன்விக்ட் பண்ணி ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்திற்கு நியாயத்தை கொடுத்திருக்கலாமா? கொடுத்திருக்க முடியாது.